ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சுஷி கெரியர் டாக்ஸ். நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் NIRF, செகண்ட் ஒன் NAC அண்ட் தேர்ட் ஒன் NAB. ஸோ NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க். எவ்ரி இயர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க செட் ஆஃப் காலேஜஸுக்கு. ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஃபைண்ட் டாப் காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ NIRF India.org இந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். ஸோ NIRF எப்படி அவங்க ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சர்டன் parameters, that is teaching and learning quality, outcomes, research, outreach and inclusivity and overall perception. ஸோ இந்த parameters வச்சு அவங்க அசஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் தட் ரேங்கிங் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் NAC, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். ஓவராலாக ஒரு காலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் சர்டன் parameters வச்சு தே ஆர் ஆல்சோ கிவிங் A++, A+, B++ அப்படிங்கிற மாதிரி கிரேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காலேஜுக்குரிய ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னா, டாப் காலேஜஸ் அப்படின்னா A++ கிரேட் அப் கொடுத்துருப்பாங்க. ஸோ NACஓட கிரேட் பார்க்கணும் அப்படின்னா nac.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் NBA, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். NBA அப்படிங்கிறது அந்த காலேஜில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோர்ஸுக்கும் NBA அப்ரூவல் அவங்க கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எக்ஸ்பர்டைஸ் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட கரிக்குலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சர்டன் பேராமீட்டர்ஸ் அவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காலேஜில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸும் NBA அக்ரிடேட்டடா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NBIND.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇலே வந்து CSE, EC, மெக்கானிக்கல் அப்படின்னு வேரியஸ் கோர்சஸ் இருக்கும். ஸோ CSE வந்து NBA அக்ரிடேட்டடா, EC அக்ரிடேட்டடா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த காலேஜ் வெப்சைட்லேயே வந்து NIRF, NAC, NBA இது எல்லாமே அவங்க மேலேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ NIRF ரேங்கிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற TNEக்கு கீழே வர காலேஜஸில் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். NIRF 2024 படி அவங்க டாப் 300 ரேங்கிங் தான் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 40+ தமிழ்நாடு காலேஜஸ் வந்து அந்த TNAல இருக்கிறது லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 10 காலேஜஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டாப்பராக இருக்குது. 2024 ரேங்கிங் வந்து 14th ரேங்க்கில் இருக்குது. அதே மாதிரி SSN, PSG, ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், குமரகுரு, RMK இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேங்கிங்கும் செகண்ட் காலமில் போட்டிருக்கேன். 101 to 150 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 100க்கு மட்டும் தான் அவங்க ரேங்கிங் எக்ஸாக்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர சீக்வன்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நெக்ஸ்ட் 10, that is 21 to 30, then 31 to 43. So these are the 43 colleges listed under NIRF, that is TNAக்கு கீழே இருக்கிற காலேஜஸ் இது. So there are 3 colleges without NIRF ranking, but அவங்க NIRFல participating institute இருக்காங்க. I mean they have applied for NIRF ranking but they have not got back. But still இந்த காலேஜஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு காலேஜஸ், தரமான காலேஜஸாக இருக்குது. அண்ட் இந்த காலேஜஸும் நீங்கள் TNEக்கு கீழே வருது. ஸோ in case if you are going to try for this college also, you can keep this also in the short list. ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி NAC கிரேட் பாருங்கள், NBA அக்ரிடேஷன் பாருங்கள், அண்ட் ஆல்சோ NIRF ரேங்கிங். இந்த 3 விஷயங்களையும் ஒன் ஆஃப் த ஒரு செக்லிஸ்ட்டாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர் இன் தேர் வெப்சைட். ஒவ்வொரு காலேஜுக்கு வெப்சைட்லேயே இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் யூ கேன் ரெஃபர் இன் த வெப்சைட் ஐ ஹவ் கிவன். ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். Until then, it's me Suchi signing off from you all. Bye bye. Take care.